சட்ட ஒழுங்கு சரியா இருந்ததுன்னா இந்த போதை கலாச்சாரம், போதை பொருட்களை தடுத்து நிறுத்தலாம், அந்த குற்ற செயல்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதை இந்த முழுமையா இந்த அரசாங்கம் செய்யுதான்னு பார்த்தோம்னா கேள்விக்குரியதா இருக்கு. நீங்க அந்த பார்டர்ல ஒவ்வொரு வாகனத்தையும் சரியா நீங்க தணிக்கை பண்ணி அதுல நீங்க உங்களுடைய பணியை திறப்பட செஞ்சீங்கன்னா எந்த ஒரு தவறான ஒரு விஷயமும் உங்களுடைய மாநிலத்துக்குள்ள வர முடியாது. அந்த கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. நீங்க அதுலயும் ஜீரோ தான். நீங்க இங்க சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலயும் ஜீரோவா இருக்கீங்க. மொத்தத்துல திமுக அரசாங்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இளைய சமுதாயத்தை முற்றிலுமா பலி கொடுத்துக்கிட்டு இருக்கு. போட்டோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. கஞ்சாவை பிடிக்கல, கஞ்சா ஒழிக்கல, போட்டோ பிடிச்சி நாங்க கஞ்சாவை பிடிச்சிட்டோம் இப்படின்னு ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டு இருக்கீங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் முழு பொறுப்பு. மக்களை காத்து நான் நல்வழிப்படுத்துறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சராக மட்டும்தான் மதிப்பிற்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. இதான் உண்மை. திமுக என்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இறங்குதோ அன்னைக்கு தமிழகத்துல புதிய ஒரு மாற்றம் ஏற்படும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவங்க திட்டமிட்டு கஞ்சா பழக்கத்தையும் மது பழக்கத்தையும் பரப்புறாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லை போடுங்க, இவங்க போலியா ஒரு விஷயத்த விளம்பரப்படுத்திட்டே போவாங்க. எங்க மேல தப்பு கிடையாது, நாங்க உத்தமர்கள் அப்படின்னு ஒரு பொய்யான வேஷத்தை போடுறது திமுகவுடைய வேலை. இதான் உண்மை. ஆனா தொடர்ச்சியா தமிழக மக்கள் மீது அக்கறையோடு, சமூக பொறுப்போடு, சமூக உணர்வோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், ஏன்னா பிரதான எதிர்கட்சி தலைவர் அவரு, மக்களை பத்தி நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், கரெக்டா ஒவ்வொரு சிறு தவறுகள் நடக்கும் போதும் மக்களின் குரலாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் குரல் எழுப்பிட்டு இருக்காரு. ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வடமாநில பெண்களை வச்சு ஒரு மாநாடு நடத்தி நாங்க முன்னிலையில இருக்கோம், முன்னெடுத்து போறோம், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படையின் நிறுவனர் SRK ராஜேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து அதிமுக சார்பிலையும் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் சார்பிலையும் எதிர்கட்சிகள் மேக்சிமம் என்ன பண்ணுறாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை பழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ திமுக சார்பில் சொல்லப்படுறது இவங்க சின்ன சின்ன அங்கங்கே நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் இவங்க சும்மா பூம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் அதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். கஞ்சா கேஸ்லாம் நிறைய, அதுக்கான எல்லா நடவடிக்கைகள், பிரச்சாரங்கள் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். தீவிரமாக போலீஸும் செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே களம் என்னதான் நிலவரம்? இல்லை நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களையும் பெரிய பூம் பண்ணுறீங்களா? எதிர்கட்சியாக செயல்படணும், இல்லை குற்றச்சாட்டு வைக்கணும்னே வைக்கிறீங்களா? என்ன தான் இல்லை இந்த இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திமுக போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம், மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வரும் அப்படின்லாம் ஒரு கண்மூடித்தனமான ஒரு விளையாட்டை காட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க எங்கே அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க? இது எங்களுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் ஏற்படுத்துறீங்களா? தமிழகத்தில் தான் போதை கலாச்சாரம் பெருகி இன்னைக்கு முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு இன்னைக்கு போதையால் தமிழகம் முழுவதுமாக சீரழிஞ்சு போயிடுச்சு. இதுதான் நடக்கிற உண்மை. அப்போது தமிழகத்தினுடைய விளம்பர மாடல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் எந்த வகையில் இந்த போதை விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம், நாட்டு மக்களை பாதுகாக்கிறோம், இளைஞர்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு ஒரு வெற்று அறிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு இன்னைக்கு இந்த கஞ்சா புழக்கத்துக்கு கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்னைக்கு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதான் உண்மை. இப்போ இங்கே நம்ம சென்னையில் எடுத்துக்கிடுவோம். சென்னையில் MKB நகர் இந்த பகுதியில் ஒரு 11ஆவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவன் பள்ளிக்கு செல்லும் பொழுது என்ன எடுத்துகிட்டு போகணும்? பள்ளிக்கு போனோம்னா நோட்டு புத்தகம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். இன்னைக்கு அவன் போதை பழக்கத்துக்கு அடிமையானதால கஞ்சாவை கொண்டுகிட்டு பள்ளிக்கு போகிறான். அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கம். ஒரு பாதுகாப்பு கிடையாது, ஒரு இளைய சமுதாயம் முற்றிலும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இதை நீங்க எதிர்கட்சி செய்யல, மற்ற கட்சிகள் கேட்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது யாரு? நீங்க இருக்கீங்க. நீங்க தான் இதை பார்க்கணும். சட்ட ஒழுங்கு சரி கிடையாது. சட்ட ஒழுங்கு சரியா இருந்ததுன்னா இந்த போதை கலாச்சாரம், போதை பொருட்களை தடுத்து நிறுத்தலாம், அந்த குற்ற செயல்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதை இந்த முழுமையா இந்த அரசாங்கம் செய்யுதான்னு பார்த்தோம்னா கேள்விக்குரியதா இருக்கு. இதுதான் உண்மை. இல்லை போதை பழக்கத்தை கஞ்சாலாம் நாங்கள் கட்டுப்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனால் வட மாவட்டங்கள்லேருந்து, வட மாநிலங்கள்லேருந்து அங்கே ஆட்சி செய்கிறவங்களோ இல்லை அங்கே இருக்கிறவங்களோ தான் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக இங்கே கொண்டு வராங்க. வட மாநிலத்திலேருந்து கஞ்சா வருது அப்படின்னா இப்போ இவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகலை, வட மாநிலத்தில் தான் வருது அப்படின்ட்டு. வட மாநிலம் ஏன்னா இப்போது மற்ற நாடுகள், பிற நாடுகள்ல இருந்து தான் கஞ்சா அங்கே அதிகமான உற்பத்தி அந்த வழியில இருந்து இப்போ
நம்ம தமிழகத்துக்கு வரணும்னா நம்மளை சுற்றி இருக்க பிற மாநிலங்கள் இந்த வழியாக தான் வரும். அப்போ நீங்கள் அந்த பார்டர் செக் போஸ்ட் சரியாக நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்களா? ஒன்று, நீங்கள் அந்த பார்டரில் ஒவ்வொரு வாகனத்தையும் சரியாக நீங்கள் வந்து தணிக்கை பண்ணி அதில் நீங்கள் வந்து உங்களுடைய பணியை திறம்பட செஞ்சீங்கன்னா எந்த ஒரு தவறான ஒரு விஷயமும் உங்களுடைய மாநிலத்துக்குள்ளே வர முடியாது. அந்த கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அதுலேயும் ஜீரோ தான். நீங்கள் இங்கே சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் ஜீரோவாக இருக்கீங்க. மொத்தத்தில் திமுக அரசாங்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இளைய சமுதாயத்தை முற்றிலுமா பலி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மையாக எடுத்துக்கிட்டோம்னா பள்ளி மாணவர்கள் கஞ்சா பயன்படுத்துகிறாங்க. ஒன்று, இன்னும் பள்ளி மாணவிகள், பெண் குழந்தைகள், பொம்பளை பிள்ளைங்க வந்து ஒரு கல்வியில் சிறந்து வளர்ந்ததுன்னா அந்த குடும்பத்துக்கும் அதோட தலைமுறைக்கும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடியது பெண் பிள்ளைகள். இன்னைக்கு பெண் பிள்ளைகளும் இந்த மாதிரி போதை கலாச்சாரத்தில் மூழ்கி அவங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து தேவையற்ற பழக்கங்களுக்கு துணை போய் இந்த மாதிரி ரொம்ப சீரழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 2022ஆம் ஆண்டு போதை தடுப்பு சட்டம், இந்த போதை தடுப்பு சட்டம் அடிப்படையில் 6882 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அப்போது உங்களுடைய மாநிலத்தில் இவ்வளோ ஒரு குற்ற சம்பவங்கள், குற்ற செயல்கள் நடக்குது. இதுக்கு அதிகமாக இருக்குன்றீங்க? ஆமாம், அதிகம். நாளுக்கு நாள் பெருகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஜீரோ கஞ்சா அப்படின்ட்டு. ஆனால் இவங்க கொடுக்கும் போது அடுத்த நாளே வந்து இங்கே 12 டன் கஞ்சா பிடிச்சாங்க, இங்கே 120 கிலோ கஞ்சா புகையில மாட்டுச்சு அப்படின்ற செய்தி உடனே வருது. அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தான் பிடிக்கிறோம்லான்றாங்க. நீங்க எங்க பிடிக்கிறீங்க? நீங்க பிடிக்கிறது என்னன்னா போட்டோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. கஞ்சாவை பிடிக்கல, கஞ்சாவை ஒழிக்கல, போட்டோ பிடிச்சி நாங்க கஞ்சாவை பிடிச்சிட்டோம் இப்படின்னு ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டு இருக்கீங்களே தவிர நாட்டு மக்கள் உண்மை அதுதான். நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகருக்கு கொண்டு போகணும், ஒரு வேலை வாய்ப்புல கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் இந்த திமுக அரசாங்கம் 1% கூட கவனத்தில் எடுத்துக்கிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கஞ்சா புழக்கத்தால், இந்த போதை விஷயத்தால் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துருக்குறாங்க ஒரே ஆண்டில். ஒரு வருஷத்தில் 2000க்கும் அதிகமான பேர் இறந்துருக்காங்க இந்த போதை பழக்கத்தால். அதில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், 16 வயசு, 17 வயசு, 18 வயசு, 20 வயசு, இந்த மாதிரி இளைஞர்கள். இந்த தம்பிங்கள்லாம் வந்து இந்த போதை பழக்கத்தில் வந்து அடிமையானதுனால, ஏன்னா அவனுக்கு வேற எதுவுமே சிந்தனை கிடையாது. அதனால தான் இந்த தொடர் இந்த குற்ற பின்னணி. இப்போ அவன் என்ன பண்ணுறான், போதை எடுத்துக்கிறான், எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போகிறான், செலவுக்கு பணம் இல்லை, கஞ்சா வேணும், இல்லை இந்த போதை மருந்து மாத்திரை கேத்திர வாங்கணும்னா அவன் என்ன பண்ணுறான், பொதுமக்களை போயிட்டு அச்சுறுத்துறான். அங்கே போயிட்டு செயின் அறக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணுறான், பண்ணிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குறது எங்க? அப்போது ஒரு மாநிலத்தை சரியான முறையில் திமுக வந்து வழிநடத்துதா இந்த அரசு? இதுதான் வந்து மக்களுடைய கேள்வி. கிடையாது. நீங்கள் உங்களோட துறையிலேயே வந்து இருக்கக்கூடிய ஊழல் குற்றவாளிகளுக்கு நீங்க இன்னைய வரைக்கும் என்ன ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அப்போ உங்க கூட இருக்கவங்களே உங்களால பாத்துக்க முடியல. அப்ப நீங்க எப்படி ஒரு தமிழ்நாட்டு மக்களை பார்ப்பீங்க, சிந்திப்பீங்க மக்களை பத்தி? இன்னைக்கு இந்த தொடர்ச்சியா இந்த டாஸ்மார்க் தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6ஆ ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த டாஸ்மார்க்கு, ஏன்னா உங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் இது, வந்து நாங்க புதுசா எதையும் எதிர்கட்சி உருவாக்குறாங்க அப்படி உள்ள, ஏன்னா அவங்க அதையும் ஒரு திருப்பி ஒரு கதையை மாத்துவாங்க. இங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கையே ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு. ஆனா இன்னைய வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி வருதா, பொங்கல் வருதா, அரசு பண்டிகை வருதா, அப்பெல்லாம் இந்த டாஸ்மார்க் வருமானத்தை எப்படி உயர்த்தி கொண்டு வரணும் அதுல கவனம் செலுத்துறாங்க சிறப்பா. இந்த பொங்கலுக்கு வந்து 500 கோடி மது விற்பனை, தீபாவளிக்கு 750 கோடி மது விற்பனை. இதுதான் திமுகவோட சாதனை. மற்றபடி மக்களுக்காகவோ இல்லை இளைஞர்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு முன்னேற்பாடும் இந்த திமுக அரசாங்கம் செய்யவில்லை என்பது இதுதான் உண்மையான விஷயம். இல்லை, இப்போ போதை பழக்கம், கஞ்சா பழக்கம்லாம் ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்து மேலேயே பழிய போட்ட முடியுமா? இது சமூகத்தை பொறுப்பும் இல்லையா? அப்போ எதிர்கட்சி பொறுப்பு, சமூகத்து பொறுப்பும் கிடையாதா? இது சமூகத்துக்கு பங்களிப்பு இருக்கு, சமூகத்தோடைய பொறுப்பு இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு பொறுப்பான ஒரு விஷயம் தான் இது. ஆனா இதுக்கு முழுமையான பொறுப்பு ஏற்றுக்கிடணும். முழுமையான காரணம் யாரு அப்படின்னு எடுத்தோம்னா, இன்னைக்கு தமிழகத்தை ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணன் நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் முழு பொறுப்பு. ஏன்னா இந்த மக்களை காத்து நான் வந்து நல்வழிப்படுத்துறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சராக மட்டும்தான்
மதிப்பிற்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. எந்த வகையிலுமே இப்போ கூட எடுத்துக்கிடுங்க, இன்னைக்கு டாஸ்மார்க் ஊழியர்கள் கூட இன்னைக்கு வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு அவல நிலை, எங்களுக்கு சம ஊதியம் வேணும், எங்களுக்கு வந்து சம வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா துறை சார்ந்தவங்களும் போராடிட்டு இருந்தாங்க, நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு மதுபான விற்பனை செயல்படுறவங்களே, அந்த மதுபான ஊழியர்களே இன்னைக்கு வந்து ரோட்டில் இறங்கி போராடுறான். ஏன்னா இவங்க 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி இவங்க எடுத்துக்கிறாங்க, அவனுக்கு சம்பளம் கொடுக்கறது கிடையாது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. அப்போ ஒரு அவலமான ஒரு ஆட்சியை தொடர்ச்சியாக இந்த 4.25 ஆண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதுதான் வந்து ஒரு மிகவும் ஒரு தமிழகத்தின் ஒரு பேர் அழுக்கு என்றே சொல்லலாம் நம்ம. ஏன்னா தமிழகத்துல திமுக என்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இறங்குதோ அன்னைக்கு தமிழகத்துல ஒரு விடிவெள்ளி ஒரு புதிய ஒரு மாற்றம் ஏற்படும். இல்ல இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா இவங்க திட்டமிட்டு கஞ்சா பழக்கத்தையும் மது பழக்கத்தையும் பரப்புறாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல உண்மை அதுதான். ஏன்னா ஏன் இப்படி பரப்பணும்? அதனால அவங்களுக்கு என்ன யூஸ்? ஆமா, இப்போ வந்து இந்த கஞ்சா பழக்கத்துக்கும் போதை கலாச்சாரமும் பெருகிடுச்சுன்னா யாருமே சுயமா சிந்திக்க மாட்டாங்க. மெயின் விஷயம் அதுதான். இன்னைக்கு எல்லாருமே சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்போம். இளைய தலைமுறையாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா என்னோட மாநிலத்தில், என்னோட மாவட்டத்தில் எனக்கு இந்த வளர்ச்சி பாதை இல்லை, எனக்கு ஒரு கம்பெனி எங்கள் மாவட்டத்துக்கு கொடுங்க ஒரு தொழில் வளர்ச்சிக்கு. அப்போ நாங்கள் அதில் வந்து எங்களுக்கு தொழிலில் எங்களுடைய இளைஞர்கள் போயிட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு எல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணுதான், படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாதனால தான் இந்த போதை கலாச்சாரத்தில் இளைய சமுதாயம் முற்றிலும் போய்கிட்டு இருக்கு. அப்போ அவனுடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக்கி வச்சிருக்காங்க. இதை யார் கட்டுப்படுத்தணும்? எதிர்கட்சி வந்து தொடர்ச்சியா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. எதிர்கட்சியா இருக்கட்டும், மற்ற கட்சிகளும் வந்து சமூக அக்கறையோட தொடர்ச்சியான குரலும் நிலைப்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க, ஒரு அமைச்சர் சொல்றாரு இந்த கஞ்சா வழக்கு இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க, இத்தனை கிலோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்படியா நான் இன்னும் பார்க்கலையே அப்படின்னு ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அப்போ அவ்வளவு ஒரு அவலட்சணமான ஆட்சியும் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையும் தான் திமுக தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா தமிழக மக்கள் மீது, தமிழக இளைஞர்கள் மீதும் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. மேம்பட்டு வந்துடக்கூடாது, தமிழகம் வந்து வளர்ச்சி பாதை நோக்கி போகக்கூடாது, தமிழக மக்கள் மீண்டும் அடிமைப்படுத்தியே இருக்க வேண்டும், சிந்திக்கக்கூடாது என்பதில் தெளிவான சிந்தனையோட தன்னோட குடும்பமும் தன்னுடைய சுற்றி உள்ள அமைச்சர்களும் மட்டுமே அவங்க நல்லா செட்டில் ஆனா போதும், அவங்களுடைய தலைமுறை சரியானா போதும் அப்படின்றதுல திமுக நிலைப்பாடு. அதே மாதிரி இன்னைக்கு பள்ளிகள்ல எடுத்துக்கிடுங்க, பள்ளிகளில் இப்போ இந்த போதை கலாச்சாரம் நிறைய நடக்குது. ஒவ்வொரு அரசு பள்ளியிலையுமே இந்த போதைக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்துறீங்களா? ஏன் நீங்க அரசு இதை வந்து முன்னெடுத்து பண்ண மாட்டீங்க? ஒரு அரசு வந்து என்ன பண்ணும், ஆரம்ப தொடக்கம் என்பது என்ன, பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்துல குழந்தைங்களுக்கு நீ போயிட்டு நல்ல விஷயத்த சொல்லி அவங்களுக்கு அறிவுரை கொடுத்து நீங்க வழி நடத்துனீங்கன்னா இந்த போதை பழக்கத்துக்கு போக மாட்டாங்க. இது வந்து ஒரு தீங்கான செயல், இதுல போனா நம்ம வாழ்க்கை வந்து நிலை மாறிடும். அதான் விளம்பரம் போட்டிருக்குல்ல, விளம்பரத்தை நீங்க போடுறீங்க, நீங்க விளம்பரத்தை போடுறீங்க, விளம்பரத்தை போறதோட சரி. ஏன்னா விளம்பரம் உங்களுடைய ஆட்சியை விளம்பர மாடல் தானே. அதே மாதிரி பள்ளி கல்வித்துறையிலே வந்து ஒழுங்கா சரியான ஒரு நிலைப்பாடு என்னன்னா, பெற்றோர்களை அழைத்து குழந்தைகள் வந்து பள்ளியில வந்திருக்கும் போது எப்படி இருக்காங்க, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகளோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது இப்படின்றத பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு ஆசிரியர்கள் வந்து பிள்ளைகளை கண்டிக்கிறான் அப்படின்ட்டு ஏதாவது பண்ணோம்னா இன்னைக்கு அதையும் ஒரு தவறுதலா யோசிக்கக்கூடிய இதுல மனநிலை தான் குழந்தைங்க இருக்காங்க. ஏன்னா எங்கேயுமே வந்து முன்னாடிலாம் இப்போ நம்மளுடைய காலகட்டத்தில் ஸ்கூல்ல படிக்கும் போது ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணா கூட உடனே வாத்தியார் என்ன பண்ணார், கூப்பிட்டு அடிப்பாரு, கண்டிப்பார். ஏன்னா நம்ம நல்லா வளரணுன்றது அவங்களுக்கான ஒரு அக்கறை. அவங்க சொன்னாங்க, நம்ம கேட்டுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் வந்து அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலை கிடையாது. நமக்கு நல்லது சொல்றாங்களா என்ன அப்படின்றத சிந்திக்க முடியல. ஏன்னா அவன் ஏதாவது ஒரு தவறான ஒரு வழியில போயிடுறாங்க. பெற்றோர்கள் சொல்லி கேட்கலன்னா அரசாங்கம் சொல்லி இங்க கேட்க போறாங்க. அரசாங்கம் விழிப்புணர்வு கொண்டு வாங்க. நாங்க அரசாங்கம் நேரடியா போயிட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களை பார்த்து பேசுங்க நான் சொல்லல. ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் உண்டான தொடர்பை ஏற்படுத்தி ஒரு பயிலரங்க வைங்க. பள்ளி அரசு பள்ளிகள்ல அனைத்து பள்ளிகளுமே இதை நடைமுறை கொண்டு வாங்க. அப்போ இந்த குற்றங்கள் வந்து கொஞ்சமாவது குறையறதுக்கான ஒரு இது வந்து கரெக்டா இருக்கும், சாத்தியப்படும். இதுதான் உண்மை. இல்ல இப்போ
அதாவது திமுக அரசினுடைய காவல்துறை செயல்பாடுகள் முற்றிலும் கொலாப்ஸ் ஆகி போயிருக்கு, அவங்களுடைய நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது சட்டம் ஒழுங்குலாம் சீர்கெட்டு இருக்குது அப்படின்னு. சட்டம் ஒழுங்கு எந்த விதத்துலேயும் சீர்கெடலை அப்படின்னு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொல்கிறார். நீங்கள் வந்து தனிநபர் கொலைகளையோ இல்லை இப்போ ஆணவ கொலைகளையோ இந்த மாதிரியான அங்கங்கே நடக்கிற சின்ன ஒன்று ரெண்டு விஷயங்களை தான் இவங்க வந்து ஒன்றா சேர்த்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சும்மா தான் இவங்க வெட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து இப்போ இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கு அப்படிங்கிறத தெளிவாக யாருமே எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கலை அப்படின்றாரு. அது இவங்க வந்து இப்படி வந்து எப்பவுமே ஒரு போலியாக ஒரு விஷயத்த வந்து விளம்பரப்படுத்திட்டே போவாங்க. எங்கள் மேலே தப்பு கிடையாது, நாங்கள் உத்தமர்கள் அப்படின்னு ஒரு பொய்யான வேஷத்தை போடுறது திமுகவுடைய வேலை. இதான் உண்மை. ஆனால் தொடர்ச்சியாக தமிழக மக்கள் மீது அக்கறையோடு, சமூக பொறுப்போடு, சமூக உணர்வோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், ஏன்னா பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அவர், மக்களை பற்றி நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், கரெக்டாக ஒவ்வொரு சிறு தவறுகள் நடக்கும் போதும் மக்களின் குரலாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் குரல் எழுப்பிட்டு இருக்கார். ஒரு எதிர்க்கட்சி, ஒரு முதலமைச்சராக செய்ய வேண்டிய வேலையை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இந்த பொம்மை முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? குறை சொல்லிட்டு இருக்காரு. புரணி பேசுவாங்கன்னு நம்ம ஊர்ல, நம்ம தென் மாவட்டங்களில் பேசும் பாருங்க, அந்த வேலையை தான் இன்னைக்கு அண்ணன் நாடக முதல்வர் வந்து இதை பண்ணிட்டு இருக்காரு. சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா, இன்னைக்கு தொடர்ச்சியா குற்றங்கள் நடந்ததுக்கு அப்புறமேட்டும் அந்த குற்றத்துக்கான தண்டனையை அந்த சட்ட ஒழுங்கு வந்து காவல்துறை சரியாக பயன்படுத்துகிறதா அப்படின்றது எங்களுடைய வாதம். அதாவது அந்த கொலையாளிக்கு சாதகமாவே போயிடுறாங்க. ஆமா, முடிஞ்சு போயிடுது. வழக்குகளை சரியா நடத்துறாங்க. வழக்குங்க வந்து முழுமையா கொண்டு வரது கிடையாது, பாதிக்கப்படுறவனுக்கு சரியான நீதி கிடைக்கிறது கிடையாது. அப்போ உங்க ஒரு சார்ந்த விஷயமா நீங்க கொண்டு போறீங்க, கொண்டு போயிட்டு சுமூகமா முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுறீங்க. அப்ப பாதிக்கப்பட்டவனா தான் இருக்கான், அவனுக்கான நீதியும் அவனுக்கான நியாயமும் கிடைக்கிறது கிடையாது. இப்போ இப்படி இருக்கும் போது சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு அப்படின்றது எப்படி ஏத்துக்க முடியும்? ஏன்னா தமிழகத்தோட சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாக்கிறது யாரு? இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன்னாரு. இப்ப என்ன துரு பிடிச்சு போயிடுச்சா அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய இரும்பு கரம்? இல்ல வேற ஏதாவது ஒரு துறை, ஏதாவது இந்த திமுகவில் எந்த துறையாவது ஒரு துறையில இந்த துறை நல்ல வளர்ச்சியில இருக்கு, இல்ல அந்த துறையில இருக்க ஊழியர்கள், பணியாளர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. பெண்கள் முன்னேறி இருக்காங்க, பெண்கள் கல்வியெல்லாம் முன்னேறி இருந்தாங்க. ஆமா, பார்த்தேன். இப்போ திமுக ஒரு மாநாடு, பெண்கள் மகளிர் மாநாடு போட்டாங்க. அதில் வட மாநிலத்திலிருந்து கூட்டிட்டு வந்து பெண்களை வந்து இன்னைக்கு தமிழகத்துல மாநாடு நடத்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. இப்படி எடுத்துட்டு போகலாம். ஏன்னா தமிழகத்துல பெண்கள் கிடையாது, வட மாநில பெண்களை கொண்டுட்டு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வட மாநில பெண்களை வச்சு ஒரு மாநாடு நடத்தி நாங்கள் முன்னிலையில் இருக்கோம், முன்னெடுத்து போகிறோம், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு அதே பெண் பிள்ளைகள் தொடர்ச்சியாக தென் மாவட்ட பகுதியில் நிறைய ஆணவ கொலை, நிறைய சாதிய படுகொலை நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும், பெண் குழந்தைகளும் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 1 to 4 பேராவது இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அப்போ இதெல்லாம் யாரோட பொறுப்பு? எங்கேயாவது உங்களுக்கு இது உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு பெண்ணோ, ஒரு சகோதரியோ, யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவங்கள் நடந்தா இப்படிதான் கை கட்டி வேடிக்கை பார்ப்பீங்களா? ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டான்ற ஒரே காரணத்தினால இன்னைக்கு அவன் அத்தனையும் அனுபவிச்சுட்டு இருக்கான் தமிழ்நாட்டு மக்கள். அவனுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைச்சிடாதா? நம்ம வாழ்க்கை வந்து எங்கேயாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருந்துடாதா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு தமிழக மக்கள் ரொம்ப விளிம்பு நிலையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது, எந்த இடத்துலையுமே பாதுகாப்பு இல்லை. பெண்களும் போக முடியல, முதியோர்களும் போக முடியல, யாருக்குமே. இளைஞர்கள் சமுதாயத்தை ஒட்டு மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இதுதான் உண்மை. அப்போ எந்த வகையிலுமே இந்த ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சி கிடையாது, மக்களை வந்து கொன்று குவிக்கிற ஒரு கொடுங்கோல் ஆட்சியை தான் மதிப்புக்குரிய அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உங்களோட கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு முன்னாடி சார் நன்றி. ஜெய் ஹிந்த்.